வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல்ல சில எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படமே எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க கதையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அப்பா அம்மாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு பொறுப்பா இருக்காங்க, பொண்ணு பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டாவது பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிருக்கிறது தெரிய வருது. இது தற்கொலையா இல்ல கொலையான்ற மாதிரி போலீஸுங்க இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. இதுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ராகினின்ற ஒரு லேடி கான்ஸ்டபிள காட்டுறாங்க. இவங்க புதுசா வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. இங்கிலீஷ் இவங்களுக்கு பேச தெரியல, இருந்தாலுமே இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் பாக்குறாருல, உன்னை பார்க்கும் போது எனக்கு வேற ஒரு பொண்ணோட ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் சார் அந்த பொண்ணுன்னு கேட்கும் போது ராகினின்னு ஒரு பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, என் பேரும் ராகினி தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் இந்த ராகினி கிட்ட இவர் சொல்றாரு. இப்ப நமக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் ராகினியா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பாக்கு உடம்பு முடியல போல, அதாவது கேன்சர் மாதிரியான ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதனால வீட்லயே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்மோக்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உனக்கு ரொம்ப கஷ்டத்தை தரானான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பெல்லாம் இல்லப்பா, உங்களை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அப்பா கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. இவங்க தான் சம்பாரிச்சு இந்த வீடை கட்டியிருப்பாங்க. மேல் ஃப்ளோரும் கெட்டணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இல்லம்மா, நம்ம இவ்வளவு கட்டினதே பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க நம்ம கேஸ்ட காரணமா காமிச்சு நம்மளாம் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அப்பா சொல்றாரு. அந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி தான்ப்பா நம்ம வளர்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி ராகினி பேசுறாங்க. ராகினி பேசுறது சந்தோஷமாவும் இருக்கு, மத்தவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி அப்பாக்கு லைட்டா பயமாவும் இருக்கு. அம்மா, அப்பாவை பாத்துக்கோங்க, ஸ்மோக் மட்டும் பண்ண விடாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு ஐடி கம்பெனில நல்ல வேலையில இருக்காங்க போல. இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட அக்கா இருக்காங்கல்ல, இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அக்காவும் ஒரு வேலையில இருக்காங்க, ஆனா ஒழுங்கா வேலைக்கு போய் வீட்டுக்கு காசெல்லாம் தரமாட்டாங்க போல. இப்ப அக்கா வந்தோடனே அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அக்காவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி எவ்வளவு பொறுப்பா இருக்கா, நீ எதுக்காக இப்படி இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க, நான் இப்படி வீட்டுல இருக்கிறதுக்கே அவ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சதுக்கே தங்கச்சி தான் காரணம்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி தங்கச்சி ராகினியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராகினி ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஷேர் ஆட்டோல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சு போவாங்க போல. இப்ப ஷேர் ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. அங்க கொஞ்சம் நெருக்கடியா இருக்குல்ல, இவங்களுக்கு அன்ஈசியா இருக்கு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து இவங்க பஸ்ல போற மாதிரி பிளான் இருக்கும். இவங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல சுதாகர்னு ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவருமே இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பஸ் டிராவல்லாம் பண்ணுவாங்க போல. இன்னைக்கு மீட்டிங்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இங்கிலீஷ் எனக்கு ப்ராப்பரா வராதுல, அதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க போக வேண்டிய பஸ் வந்துருது. எப்பவுமே இந்த பஸ்ல தான் போவாங்க போல. ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்றானா, வேணும்ட்டே இவங்களை இடிச்சிட்டு இருக்கான். அந்த சைடு போறான், இந்த சைடு வரான், வேணும்ட்டே திரும்ப திரும்ப இவங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்களுமே முதல்ல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிருது. எதுக்காக தேவையில்லாம என்ன இடிச்சிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பண்றேன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்ப இங்க கண்டக்டர் வந்துடுறாரு. ஏமா என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இவங்களுமே பிரச்சனையை சொல்றாங்க. தொடர்ச்சியா நீ இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கண்டக்டரா அவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. கவலைப்படாதமா, நான் வண்டி விட்டு இறக்கி விடுறேன்ற மாதிரி இறக்கி விட்டுறாரு. அப்படி இறங்கின அந்த நபர் இருக்கான்ல, இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். தேவையில்லாம நம்ம இப்படி பண்ணிட்டுமா, இவன் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு பயம்லாம் வருது. பக்கத்துல இருக்க சுதாகர் இருக்கார்ல, எனக்கு நீ ப்ரிப்பரேஷன் பண்ணதா சொல்லி காட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இவர்கிட்ட சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்கல்ல, அந்த மீட்டிங், அதாவது அந்த மீட்டிங்ல நம்ம பேசலான்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற பாஸுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இவங்களோட வேலை தொடர்ச்சியாவே நல்லா இருக்கு போல. அதனால பாஸ் இருக்கார்ல, சீக்கிரமே இவங்களுக்கு ப்ரொமோஷனை தரலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு.
இவங்களுமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சுதாகர் கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. சுதாகரும் இவங்களுக்காக சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குற ரெண்டு பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பையன் பேரு அசோக், பொண்ணோட பேரு அஸ்வினி அப்படின்றது. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இவ பாஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டா, அதனால தான் இவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம 3 வருஷமா வேலை பார்க்கறோம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. ஒரு வருஷம் வேலை பார்க்கற இவளுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராகினி லஞ்ச் டைம் லஞ்ச சாப்பிடலாம்னு எடுக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு கயரை இவங்க வச்சிருக்கிறது தெரிய வருது. அதாவது தூக்கு மாட்டிக்கிறதுக்கு கயர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கயரை வச்சிருக்கா. எதுக்காக இந்த கயரை வச்சு சுத்திட்டு இருக்கான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே சமயம் இவ வீட்ல இருக்கும் போதுமே இந்த கயரை வச்சு ஏதோ அளந்துலாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த கயரை வச்சு எதுக்காக அளந்து பார்த்துட்டு இருக்கா, எதுக்காக இந்த இடத்துக்கு கயரை கொண்டு வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இங்க பியூன் மாதிரி இருக்க அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, மேடம் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண சொன்னாங்கல்ல, நீங்க உங்களோட சர்நேமே போடல, சர்நேம போடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சர்நேம போடணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லல்ல, சர்நேம்லாம் நான் போட மாட்டேன், இந்தாங்க நீங்க கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க தலித்ன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றாங்க. இவங்க எதுக்காக சர்நேம போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப பிடிக்காத அஸ்வினி இருக்காங்கல்ல, இந்த அண்ணனை கூப்பிட்டு பேசுறாங்க. அண்ணன் உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, அவளை பொறுத்த வரைக்கும் தலித், அதாவது உங்களுக்கும் கீழான ஜாதியை சேர்ந்தவ தான். ஆனா பாருங்க நீங்க அவளுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஆயிருச்சு. உங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் தலித்லாம் உங்களை நிமிந்து பார்த்து கூட பேச முடியாது. ஆனா இங்க பாத்தீங்களா, அவ உங்களை ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு பேசிட்டு இருக்கா, எல்லாம் நேரம் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த அண்ணனும் செம்ம கடுப்பாயிடுறாரு. ஆக்சுவலா இந்த அண்ணன் தானே எல்லாருக்குமே டீ காஃபிலாம் ரெடி பண்ணி தருவாரு. இதுக்கப்புறம் உனக்கு காஃபி தரும் போது எச்ச துப்பி தான் தருவன்ற மாதிரி கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கார்ல 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே பெருசா சம்பந்தம் கிடையாது. ஆனா கார்ல வரதுனால இவங்களுக்குள்ள லைட்டா இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. டிரைவர் அண்ணன் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. டிரைவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நைட்டு பகலா ஓட்டுவார் போல, இப்படிலாம் ஓட்டாதீங்க உடம்பு கெட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சார் பண்றது, 4 காசு பார்க்கணும்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்படி வர வழியில தான் அந்த பொண்ணு இருக்காங்க, அதாவது ராகினி இருக்காங்க. ராகினியுமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த வண்டியில ஏறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஷேரிங் பண்ற கார் மாதிரி தான் போல ராகினியும் ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராகினி எப்பவுமே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு லேட்டா வரதுனால அம்மாவும் அப்பாவும் பதட்டப்பட்டு இருக்காங்க. நான் போய் செக் பண்றேன்னு அப்பா சொல்லும் போது இல்ல நான் மூத்த பொண்ணு கிட்ட முதல்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் மூத்த பொண்ணான ரேவதிக்கு கால் பண்றாங்க. இவங்க பேரை முன்கூட்டி சொல்லல, இவங்க பேரு ரேவதியா இருக்கும். இவங்க ஏதோ ஒரு பையன் கூட வந்து தான் இறங்குறாங்க. யார் கூட வந்து இறங்குறாங்கன்னு தெளிவா காட்டல. இவங்களுமே தங்கச்சி காணோம், என்ன ஏதுன்றத கொஞ்சம் விசாரி அப்படின்னு சொல்லும் போது நான் வீட்டுக்கே வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி எங்கன்னு தெரியலன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பதட்டப்படும் போது தங்கச்சி ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, அவன் கூட சுத்துறதுக்காக எங்கேயாவது போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. என் பொண்ணை பத்தி அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. உங்க பொண்ணு தான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்ப வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப பேசும்போது கோவத்துல பேரண்ட்ஸ் அரைஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணுமே கோச்சுக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப அப்பா இருக்காருல, நானே போய் செக் பண்றேன், பொண்ணு வராம இருக்கிறது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. அப்ப உள்ள போன பொண்ணு திரும்பி வெளியே வந்துடுறாங்க. நான் தேவையில்லாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், நானும் உங்க கூட வரேன்ப்பா, 2 பேருமே சேர்ந்து போய் தேடலாம்ன்ற மாதிரி ரேவதி சொல்றா. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு எந்த வழியெல்லாம் வருவாங்களோ அந்த இடத்துலலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணை பத்தின எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது. இப்ப பகல் நேரம், அதாவது பகல் நேரம் விறகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகினி தான். ராகினி ஒரு கயிறு வச்சிருந்தாங்கல்ல, அதுல தான் தொங்கிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்களாம் இந்த கேஸை கையில எடுத்துடுறாங்க. ராகினி தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராகினி அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அவளுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு, எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா, அவளுமே லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, அவ எப்படி தற்கொலை பண்ணுவா, அவெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. உங்க பொண்ணோட பாடி இந்த ஏரியால கிடைச்சிருக்கு, அந்த ஏரியால உங்க பொண்ணுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கும் போது எந்த ஒரு வேலையும் இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா எப்பவுமே ஷேர் ஆட்டோ மூலியமா ஒரு பகுதிக்கு போவா, அங்க இருந்து பஸ்ல போவா சார், இதுதான் அவளோட ரொட்டீன் அவ மாத்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி அவங்க போற வர இடத்துலலாம் செக் பண்ணி பார்ப்போம், அப்பதான் முழுசா தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஷேர் ஆட்டோல இங்க வரைக்கும் போயிருக்கா, இங்க இருந்து பஸ் புடிச்சு போவா போல, இந்த ரூட்ல இருக்க எல்லா இடத்துலயும் நம்ம விசாரிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவியை கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு மோகன் அப்படின்றது, அதாவது ரேவதியோட கணவரா இருப்பாரு. இப்ப ரேவதிக்கு கால்
பண்ணிட்டாரு. உன் தங்கச்சிக்கு நடந்த விஷயத்த பத்தி இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப எதுக்காக தேவையில்லாம எனக்கு கால் பண்ணிருக்க, என் தங்கச்சியும் நீயும் என் முதுகுக்கு பின்னாடி பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்ற மாதிரி பேசுறா. ரேவதி பைத்தியம் மாதிரி பேசாத, எனக்கும் உன் தங்கச்சிக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, நீ தான் முட்டாள்தனமா பேசி என்னை விட்டு பிரிஞ்சுட்டு போன அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சோ ரெண்டு பேருமே சண்டை போட்டு இந்த இடத்துல காலெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரேவதியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் காசுல ஆடம்பரமா நிறைய பொருள் வாங்குறாங்க, அதுவும் இல்லாம மாடர்னா நிறைய திங்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம தட்டி கேட்கிறாரு. அப்ப ஹஸ்பண்ட் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும் போது அந்த சமயம் தங்கச்சியான ராகினி வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அக்கா எதுக்காக தேவையில்லாம மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, மாமா மேல தப்பு இல்லக்கா, உன் மேலதான் தப்புன்ற மாதிரி அக்கா கிட்ட தப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பவுமே மாமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. உண்மையிலேயே அந்த மாமா மேலதான் தப்பு இல்லைன்ற மாதிரி ராகினி நினைக்கிறாங்க. அதனால தான் மாமாவான மோகனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அக்கா அதை தப்பா புரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போறதா நினைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கல்ல, அந்த ஆபீஸுக்கு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஆபீஸ்ல அசோக்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, அவளை பொறுத்த வரைக்கும் இங்க சுதாகரை லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை தாண்டி அஸ்வினின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதாவது அஸ்வினிக்கு சுத்தமா அந்த ராகினியை பிடிக்கவே பிடிக்காது. அஸ்வினி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சார், சுதாகர்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவருமே இதே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு, அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி ரீசெண்டா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்தி பாஸ் சொல்றாரு. இந்த நிலைமையில எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி அஸ்வினி என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் இத்தனை வருஷம் இருக்கோம், எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இப்பதான் வந்தா, அதுக்குள்ள அவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே சுதாகரை லவ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த சுதாகரை விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க முடிவெடுத்துறாங்க. எப்பவுமே ஒரு பஸ் வழியா போவாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட விசாரிக்கும் போது, சார் அன்னைக்கு நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நாங்க வரும்போது அந்த பொண்ணு இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது அந்த பொண்ணு இல்லையான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுதாகரை லாக் பண்ணிடுறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் எதுக்காக சார் இந்த மாதிரி பண்ண போறேன், அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சு போவாங்க. ஆனா இன்னைக்கு இவருக்கு வேலை இருந்திருக்கும், என்னால இன்னைக்கு வர முடியாது, நான் வேற சைடு போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க ஏத்திருப்பாங்க. இதான் சார் நடந்தது, மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப கவலையில ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி அப்பா நினைக்கிறாரு. அப்ப பொண்ணு சொன்னது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பா தயவு செஞ்சு எனக்காக ஸ்மோக் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவரும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்கல்ல, இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத மூத்த பொண்ணு ரேவதி பாக்குறாங்க. ரேவதி ஏதோ ஒரு விஷயத்த வீட்ல இருந்து மறைக்கிறாங்க போல. இப்ப கொஞ்சம் பதட்டமா போன் மூலியமா யார்கிட்டயோ சேட் பண்றாங்க. யார்கிட்ட சேட் பண்றாங்கன்றது தெரியல. இப்ப போலீஸ் டீம் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ராகினி இந்த இடத்துக்கு வந்தது தெரிய வருது. அதுவும் பைக்ல ஒரு நபர் கூட வந்து இறங்குனது தெரிய வருது. பைக்ல வந்த நபர் ஹெல்மெட்டை கலட்டல, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல பஸ்ல டிராவல் பண்றவ பஸ் வரதுக்கு லேட் ஆனதுனால வேற யார் கூடயோ பைக்ல வந்திருக்கா போல. யாரு கூட பைக்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க ஏதாவது சிசிடிவி இருந்தா அந்த ஃபுட்டேஜை எடுக்கணும், அப்பதான் யார் கூட வந்திருக்கான்றது நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரேவதி வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு. அதாவது ராகினி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க போல, அதுதான் வந்திருக்கு. அம்மாக்காக சாரியை வாங்கி தரதா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அந்த சாரி தான் வந்திருக்கு. அம்மா இந்தாங்க அப்படின்ற மாதிரி ரேவதி அம்மா கிட்ட சாரியை தராங்க. அம்மாவும் ஃபீலிங்கா அந்த சாரியை பாக்குறாங்க. இதை தாண்டி அந்த கயிறு வாங்கியிருக்காங்க. இந்த கயிறை எதுக்காக பொண்ணு வாங்கியிருக்கா, இதே மாதிரி கயிறுல தானே பொண்ணு தொங்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எப்பவுமே ராகினி ஒரு பகுதியில ஷேர் ஆட்டோ பிடிச்சு போவாங்கல்ல, ஆனா இந்த வாட்டி அதுக்கு முன்னாடி ஏரியாலேயே ஏதோ கார் பிடிச்சு போறாங்க. என்ன கார் பிடிச்சு போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருது போல. இப்ப காரோட நம்பர் இருக்குல்ல, அது மூலியமா அந்த கார் டிரைவரை பிடிச்சிடுறாங்க. ஒருத்தர் லிஃப்ட் தந்தார்ல, லிஃப்ட் தரல, அதாவது இவங்களையும் ஏத்திட்டு போனார்ல, அவரை பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட பயங்கரமா விசாரணை பண்றாங்க. அவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் மொத்தமா நீங்க 4 பேரை கூட்டு போன சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க, இந்த பொண்ணுமே ஏறினா சார், எல்லாரையும் அவங்க சொன்ன இடத்துல நான் இறக்கி விட்டுட்டேன் சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. 2 இளைஞர்கள் ஏறி இருந்தாங்க, ஒரு பெரியவர் ஏறி இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஏறினா சார், இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இவன் கார்ல வச்சு ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. காரை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பெருசா எதுவுமே உங்களுக்கு கார்ல கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, ஒரு 3 பேரை நீ இறக்கி விட்டதா சொன்னல, அந்த 3 பேரை எங்க எங்க இறக்கி விட்ட அதை கொஞ்சம் டீடைலா சொல்லு. இதை தாண்டி அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்ட அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி சார் நான் சொல்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரையும் எந்த பகுதியில இறக்கி விட்டாருன்றதை இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கள பர்சனலா இவருக்கு தெரியாது, அதனால தான் இடத்த சொல்றாரு. அப்படி வந்து அந்த ராகினின்ற பொண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியில இறங்குனதா சொல்றாரு. இந்த பகுதியில ராகினி எதுக்காக இறங்குனா, வேற யாரையாவது பாக்குறதுக்காக வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்றது, ராகினி போட்டோ வச்சு இங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த பொண்ணை தெரியுமா, இந்த பொண்ணை பாத்தீங்களான்ற மாதிரி இவங்களுமே ராகினி போட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த வழியா போயிட்டு இருக்க ஒரு வயசான லேடி கவனிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அதே சமயம் கார்ல டிராவல் பண்ணதுல ஒரு இளைஞரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இப்ப விஷ்ணு கிட்ட இவங்க கார்ல ஏறினாங்களான்னு கேட்கும் போது, ஆமா சார் நாங்க 3 பேர் இருக்கும் போது இவங்க கார்ல ஏறினாங்கன்ற மாதிரி சொல்றாரு. மத்த 2 பேரை பத்தி தெரியுமான்னு கேட்கும் போது, மத்த 2 பேர் யாருன்னா எனக்கு தெரியாது சார், ஆனா நல்லா தான் பேசிட்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுல ஒரு பையன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனான் போல சார், அவனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருந்தான், இதை நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த க்ளூவை வச்சு அந்த பையனை கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு பெரியவர் வேற டிராவல் பண்ணியிருக்காரு, அவர் யாரு என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டிரைவர் சொன்னது உண்மைதான்றது தெரிய வருது. ஏன்னா டிரைவர் சொன்ன மாதிரியே தான் இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப மீதி 2 பேரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிக்கணும். ஒருவேளை இவங்க இறங்குற மாதிரி இறங்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதாவது அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேர் எல்லை மீறி நடந்திருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு எங்க இறங்குனாங்களோ அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தான் பாடி கிடைச்சிருக்கும். அதனால தான் அந்த பகுதியில இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இப்பயும் அந்த பாட்டி இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆக்சுவலா வீட்டுல கயிறை பார்த்தவங்க ஷாக் ஆகி போலீஸ் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எது கயிறு ஆர்டர் பண்ணிருக்காளா, எதுக்காக இந்த கயிறை ஆர்டர் பண்ணிருக்கா, இதே மாதிரி கயிறுல தான் அவ தொங்கிட்டு இருந்தா, அப்ப அந்த கயிறை அவ தான் வச்சிருந்தாளா, அவ தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வந்து அக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. சார் என் அக்கவுண்ட் மூலியமா தான் ஆர்டர்லாம் பண்ணிருக்கா, இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி கயிறு வாங்கியிருக்கா சார், எதுக்கு வாங்கினான்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க நீங்க தான் சொல்லணும், உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சார் அப்படிலாம் எங்க பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார், எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. எந்த ஒரு பிரச்சனையே இல்லாத போதும் இந்த பொண்ணு எதுக்காக கயரோட சுத்தி இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வருது. சரி அவ தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு கிட்ட கடைசியா சிலர் ஒன்னா இருந்திருக்கிறது தெரிய வருது. வற்புறுத்தி ஒன்னா இருந்தாங்களா இல்ல விருப்பப்பட்டு இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தாங்களா அப்படின்றது தெரியல. என்னமோ தெரியல, நம்ம எப்படியாவது இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அக்கா ஹஸ்பண்ட் மோகன் யோசிச்சு பாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அதாவது அக்காவோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இதுக்கப்புறம் இவளை வச்சு என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு. அதுக்கு ரேவதி இருக்காங்கல்ல, ஓஹோ என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு நினைக்கிற, அதுக்காக தானே என்ன கழட்டி விடுற, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. தங்கச்சி உடனே உள்ள வந்துடுறாங்க. உங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும் போது நான் மாமாக்கு சப்போர்ட் பண்றேன்றதை வச்சு எங்க 2 பேருக்குள்ள பழக்கம்ன்ற மாதிரிலாம் பேசாத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்ற மாதிரி அக்காவை திட்டுறாங்க. அதாவது உன் மேல தப்பு இருக்கிறதுனால மாமாக்கு சப்போர்ட் பண்ண, மத்தபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அக்கா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் 2 பேருமே பிரிஞ்சுலாம் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அக்கா அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. யார்கிட்டயோ மெசேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார்கிட்டயோ பழகிட்டு இருக்காங்க போல, அவர்கிட்ட தான் மெசேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு லைட்டா அக்கா மேல சந்தேகம் வருது. ஏன்னா சண்டை வரும்போது உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அக்கா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தங்கச்சியா நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா, உன் மேல ஏதாவது தப்பு இருந்தா இப்பயே என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. என் மேலலாம் எந்த ஒரு தப்பும் இல்ல, என் புருஷனா ஒருத்தன் இருந்தான்ல அவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதோ ரேப்பு கீப்பு நடந்திருக்கிறதா சொல்றாங்க, அவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு போறா. இப்ப அம்மாக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு ஒரு இடத்துல இறங்கினால, அங்க 2 ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நடந்தவங்க கிட்ட கேட்டு போட்டோலாம் வாங்கியிருக்காங்க. அந்த போட்டோவை டிரைவர் கிட்ட காட்டுறாங்க. டிரைவரும் இந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. சோ இது மூலமா இந்த பையன் டீடைல்லாம் வாங்கி இவங்களுமே வர வச்சிடுறாங்க. இந்த பையனோட பேரு ரேவந்த் அப்படின்றது. ரேவந்த் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவனுமே சொல்றான், நாங்க 3 பேர் இருந்தோம் சார், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஏறினா, இந்த இடத்துல அந்த பொண்ணு இறங்கினா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏறக்குறைய டிரைவர் சொல்றது விஷ்ணு சொல்றது கூட மேட்ச் ஆகுது. சோ அந்த இடத்துல அந்த பொண்ணு இறங்கியிருக்கா போலன்னு யோசிக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு பெரியவர் இருக்கார்ல, அந்த பெரியவரை பத்தி கண்டுபிடிக்கணும், அந்த பெரியவர்கிட்டயும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் லேடி அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது ஆபீஸ்லயே ஒருத்தர்
வேலை பார்க்கறாருல அசோக்ன்ட்டு, அவர் தான் அன்னைக்கு பைக்ல டிராப் பண்ணிருப்பாரு. வேற ஒரு இடத்துல ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அவரு தான் டிராப் பண்ணிட்டு போன மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, அவரை வர வச்சிடுறாங்க. நீ எதுக்காக திடீர்னு கூட்டு போனன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் எப்பவுமே பஸ் பிடிச்சு தான் போவாங்க, நான் பைக்ல வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் லிஃப்ட் வேணுமான்ற மாதிரி நான் கூட்டிட்டு போனேன் சார், இதான் நடந்தது. நான் ஒரேடியா எப்பவுமே ஷேர் ஆட்டோல ஏறுற இடத்துல கூட்டு போய் விட்டுருக்கணும், சம்பந்தமே இல்லாம நடுவுல விட்டுட்டேன், ஏன்னா நான் அந்த சைடு திரும்ப வேண்டியிருந்தது, அதனால விட்டுட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் இப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் பதட்டப்பட்டு இருக்கான். ஒருவேளை இவன் விடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவனே ஏதாவது பண்ணிருப்பானா, இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட 2-3 பேருக்கு மேல எல்லை மீறி நடந்திருக்காங்க. எத்தனை பேருன்னு தெரியல, ஆனா ஒருத்தருக்கு மேல எல்லை மீறி நடந்திருக்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. இப்ப மூணாவதா டிராவல் பண்ண அந்த பெரியவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் பேரு மனோகர் அப்படின்றது. மீதி 2 பேர் அந்த பொண்ணு அந்த பெரியவர் கிட்ட மட்டும் பேசினான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட அந்த பொண்ணு பேசினாலாமே எப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் ஒரு டைம் நாங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் சார் இருந்தோம், அந்த பொண்ணு எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அப்பாலாம் என்ன பண்றாருன்னு சகஜமா பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தேன் சார், இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இறங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே ஏறக்குறைய ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல போல, இறங்கின இடத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பாட்டி கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, என்னப்பா விசாரிக்கிறாங்கன்ற மாதிரி ஒருத்தன் கிட்ட கேட்கும்போது, இங்க ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி ஏதோ இவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல. ஆக்சுவலா ராகினிக்கு ரேவதின்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ரேவதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் பிரிஞ்சு இருக்கிறதுலாம் போலீஸ்க்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு இடத்துலயும் அந்த ஃபேமிலி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, சார் அந்த ரேவதிக்கு மோகன் ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு, அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு, அதுல தங்கச்சி பேரும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே அந்த அக்கா கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு நடுவுல ராகினிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு, என்ன பிரச்சனை வந்தது ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் இல்லாத சமயம் 2 பேருமே மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க, அதனால தான் எனக்கு சந்தேகம்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அதனால மோகனை கஸ்டடியில எடுக்கிறாங்க. மோகன் உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லிருங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது, சார் அப்பெல்லாம் இல்ல சார், எனக்கு ஜோஷியம் ஜாதகத்துலலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதை பத்தி நிறைய விஷயங்கள் அவகிட்ட சொல்லுவேன், இது ரிலேட்டடா தான் நாங்க 2 பேர் பேசுவோம், மத்தபடி நாங்க எதுவும் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு பாட்டி போலீஸுங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவருமே அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. சார் இந்த பொண்ணோட சவுண்ட தான் கேட்டனான்னு எனக்கு தெரியல சார், அந்த டைம் யாருமே இங்க வரமாட்டாங்க, ஆனா நான் டாகுங்களுக்கெல்லாம் ஃபுட் வைக்கிறதுக்காக ரெகுலரா வருவேன் சார், அப்ப பக்கத்துல அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டது, நான் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா போக எனக்கு பயமா இருந்தது, அதனால கிளம்பிட்டேன் சார், மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருந்தா சார், அந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது சார் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. சோ வற்புறுத்தி தான் அந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ரேவதியோட சாட் எல்லாம் செக் பண்ணும்போது புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரேவதியும் அசோக்கும் பழகிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதாவது ராகினி கூட அசோக்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அவரும் ரேவதியும் பழகிட்டு இருக்கிறது தெரிய வருது. 2 பேரையுமே வர வச்சிடுறாங்க. உங்க 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவருமே ஒத்துக்கிறாரு. நான் அன்னைக்கு ராகினியை வழியிலேயே இறக்கி விட்டதுக்கு காரணம் இருக்கு, ரேவதியை பிக்கப் பண்றதுக்காக தான். ஆக்சுவலா ரேவதியும் நானும் எதர்ச்சியா சந்திச்சு பழகலாம் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் இவளோட தங்கச்சின்றதே எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப பேசிட்டு இருக்க இந்த அசோக் இருக்கார்ல, சார் பாஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பாஸுக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதோ போயிட்டு இருந்தது சார், அதனால தான் அவளுக்கு ப்ரொமோஷன்லாம் கூட கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி பாஸ் கிட்ட விசாரிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஒரு வருஷத்துல எப்படி ப்ரொமோஷன் தந்தீங்கன்னு கேக்குறாங்க. சார் டேலண்ட்டை வச்சு தான் ப்ரொமோஷன் தந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டாரு. வாங்கிட்டு யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கேட்கும் போது, என்கிட்ட அஸ்வினி அக்கா தான் சொன்னாங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப அஸ்வினி கிட்ட விசாரிக்கும் போது அஸ்வினி ஒரு ஸ்டேஜ்ல திணற ஆரம்பிக்கிறாங்க. சார் அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச பொறாமையில நான் அப்படி சொன்னேன் சார், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அஸ்வினி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் மோகனோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மோகன் ராகினி கிட்ட என்ன பேசுவார்னா, உனக்கு ஒரு தோஷம் இருக்கு, அது சரியாகணும்னா நீ பெரிய கயிறை வாங்கிக்கோ, அந்த கயிறை துண்டு துண்டா வெட்டி ஆத்துல ஓட விடணும், அப்பதான் அந்த தோஷம் உன்னை விட்டு போயிடும், உனக்குமே அடுத்த லெவல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்னும் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையாவா மாமா சொல்றீங்க, சரி நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி இவங்க ஏத்திருப்பாங்க. சோ இவங்க கயிறை வாங்கி வச்சது அதுக்கு தான்ன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு டிரைவரை இவங்க விசாரிச்சாங்கல்ல, அவரை விட்டுருப்பாங்க. அந்த டிரைவர் எப்பவுமே ராப்பகலா வேலை பார்க்கறவரா இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இறந்து போனதுல இருந்து ஒரு வாரமா வேலை பார்க்காம இருக்கிறது தெரிய வருது. ஒரு வாரமா எதுக்காக வேலை பார்க்கல, அவருக்குள்ள ஏதோ ஒரு கில்ட் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா 4 பேர் ஒரே மாதிரி சொன்னாங்க, 4 பேர் உண்மையை சொன்னாங்கன்னு எப்படி நம்ம நம்புறது? 4 பேருமே சொல்லி வச்ச மாதிரி பொய் கூட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதாவது திருஷ்யம் படத்துல எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ற மாதிரி கூட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த டிரைவரை மட்டும் கூட்டிட்டு வா, அவன் கிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வாங்குறேன் பாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப டிரைவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த 3 பேர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார், அவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி இவருமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கூட இந்த பொண்ணையும் ஏத்திக்கிறதுக்கு நினைக்கிறாரு. அங்க இருக்க பெரியவர் இருக்கார்ல, தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால வாமா வாமான்ற மாதிரி ஏத்தி இருப்பாரு. அப்படி ஏத்தி கூட்டு போகும்போது இவங்க 3 பேர் சேர்ந்து தான் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவனுங்க 3 பேருக்கு பெருசா பழக்கம் கிடையாது. ஆனா 3 பேருமே சபலப்பட்டு இந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மாத்தி மாத்தி கண்ணாலேயே சிக்னல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அந்த ராகினியை பொறுத்த வரைக்கும் மாமா சொன்ன பரிகாரத்தை பண்றதுக்காக எப்பவுமே கயரை வச்சிருப்பாங்க, அந்த ஆத்துல ஓட விடுவாங்க. அந்த கயர்லயே நம்ம தற்கொலை மாதிரி செட் பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணே கயர் வச்சிருக்கா, தற்கொலை எண்ணத்துல இருக்கான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிடலான்றதுக்காக, அப்படி நம்ப வைக்கிறதுக்காக தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. இந்த கிழவனோட பேரு மனோகர்னு சொன்னா பாத்தீங்களா, இவன் வேற ஒரு காரணத்துக்காகவும் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான். ஆக்சுவலா முதல்ல சாதாரண ஆளுங்களா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இவருக்கு முன்னாடியே வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு தலித்தா இருந்துட்டு எனக்கு மேல எப்படி சார் வளருவா, இதை ஏத்துக்க முடியல, அதனால தான் இதை பண்ணலான்னு முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் தான் மத்த 2 பசங்களை தூண்டி விட்டுருப்பான், அவனுங்களுமே பண்ணிரலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவனுங்க 3 பேர் தான் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. டிரைவர் கிட்ட சொல்லாதன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. 4 பேருமே ஒரே மாதிரி சொன்னா என்னைக்குமே பிரச்சனை வராதுன்ற மாதிரி இந்த பெரியவர் தான் சொல்லியிருப்பாரு. சோ அப்படி சொல்லி தான் ஏமாத்தி இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொன்னோன்னா பேரண்ட்ஸ் உடஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் கதையா கேட்டுட்டு இருக்க இந்த ராகினின்ற பொண்ணுமே ஃபீல் பண்றா. இன்னமும் நிறைய பகுதியில கேஸ்ட் பாகுபாடா அந்த அளவுக்கு பாக்குறாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கோவப்படுறாரு. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.